பள்ளிக்கூடம் வீடு போல இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பெற்றோர்கள் வீடும் பள்ளிக்கூடம் போல இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். வீடும் பள்ளிக்கூடம் போல ஆக வேண்டும். எந்த ஒரு வீட்டிலும் 50 புத்தகங்களாவது இருக்கிற ஒரு நூலகம் நிச்சயம் இருக்க வேண்டும். குழந்தைகளை படிக்க சொல்லிவிட்டு நீங்கள் படிக்காமல் குழந்தைகள் படிப்பார்கள் என்று நீங்கள் நம்பினால் அது பிழையானது. நீங்க மொபைலை வச்சுட்டு நீங்க டிவி பார்க்காம, நான் இன்னும் கூட ஒரு ரகசியம் சொல்லி தருகிறேன். நீங்கள் படிக்க கூட வேண்டாம், படிக்கிற மாதிரி நடித்தால் கூட போதும். ஏன்னா நமக்கு இருக்கிற பாசாங்கம் பொய்யும் குழந்தைகளுக்கு தெரியாது. நீங்கள் படிப்பது மாதிரி நடித்தால் கூட போதும். இன்னும் கூட சொல்கிறேன், புத்தகத்தை தலைகீழாக வைத்துக் கொண்டு படிப்பது போல நீங்கள் பாவலா செய்தால் கூட, அட இவன் படிக்கிறானே என்ற அதிர்ச்சியில் குழந்தை படிக்க ஆரம்பித்து விடும். நாம் படிப்பதில்லை. நாம் முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை சூழலை இந்த சமூகத்தில் உருவாக்கவில்லை. அதுவும் அரசு பணிக்கோ ஒரு வேலைக்கோ ஒரு தொழிலுக்கோ வந்து சம்பாதிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு படிக்காமல் இருப்பதற்கு பெரும்பான்மையானவர்கள் சொல்லுகிற ஒரே காரணம் நேரம் இல்லை. இறந்த பிறகு சொல்வதற்கான நேரம் என்பது காலம் இல்லை என்பது. இருக்கிறவரை சொல்லுவது நேரம் இல்லை என்பது. காலம் இயற்கை சம்பந்தப்பட்டது, நேரம் நாம் சம்பந்தப்பட்டது. நண்பர்களே, நேரம் இல்லை என்பதை விடவும் மகத்தான பொய் எதுவும் கிடையாது. எதற்கு நேரம் இருக்கிறது என்று கேட்டால், கொடுத்த பணத்தை எவனாவது திருப்பி கொடுக்க வந்தால் அல்லது உங்களுக்கே எவனாவது கடன் கொடுக்க பணம் கொண்டு வந்தால் நேரமில்லை என்று திருப்பி அனுப்புகிற ஒரு ஆளை என்னால் பார்க்க முடியாது. பதறி அடித்துக்கொண்டு நடுராத்திரியாக இருந்தாலும் வாசலில் போய் நின்று வரவேற்பீர்கள். அப்படியானால் பிரச்சனை நேரம் அல்ல, தேர்வு. எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் மனிதர்கள் தீர்மானிக்க வேண்டியது. எந்த பாதையில் போக வேண்டும் என்பதுதான் மனிதர்கள் தீர்மானிக்க வேண்டியது. எதை செய்ய வேண்டும் என்பதுதான். ஒரு மொபைல் வருது, எல்லா போனையுமா பேசி விடுகிறோம்? சொல்லுங்க, மனசாட்சி கை வச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பையன் சொல்றாரு, நீ என்ன தப்பு வேணா பண்ணிக்க. சொல்றதே தப்பு. ஆனால் அவர் ரொம்ப அழுத்த நிறுத்தமாக சொல்றாரு, நீ என்ன தப்பு வேணா பண்ணிக்க, அப்பா கோவிக்க மாட்டேன். நல்ல அப்பாடா. அடுத்த வார்த்தை சொல்றாரு, பொய் மட்டும் சொல்லாத. அது மட்டும் அப்பாவுக்கு பிடிக்காது. அப்பா எல்லா குற்றங்களுக்கும் அனுமதிப்பார், பொய்யை மட்டும் அனுமதிக்க மாட்டார். இதை திரும்ப திரும்ப பையனுக்கு சொல்லிட்டு 10 அடி நடந்து போறாரு. ஃபோன் வருது, யாருன்னு பாரு அப்படின்னா அவன் எடுத்து பார்த்துட்டு சித்தப்பாங்கிறான். இல்லைன்னு சொல்லு, முடிஞ்சிச்சு. அங்கேயே கட்டி இருந்த ஆடை காணாமல் போய்விடும். நான் அதற்கு மேல் கூடுதலாக வார்த்தைகளை சொல்ல விரும்பவில்லை. தேர்வுதான். நாம் எதை தேர்வு செய்கிறோம் என்பது. வாழ்க்கையில் எதை தேர்வு செய்கிறோம்? நம் முன்னே எல்லாம் கிடக்கிறது. நம் முன்னே என்ன இல்லை? இன்னைக்கு நவீனமான நாகரிகமான உலகத்தில் தூய்ப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் அணிந்து கொள்வதற்கும் பூசிக்கொள்வதற்கும் என்ன இல்லை? எல்லாம் இருக்கிறது. வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வோமா, சாக்கடையை பூசிக்கொள்வோமா? வாசனை திரவியங்களை தான் பூசுவோம். அழுகி போன காய்கறிகளை சந்தையில் போய் வாங்குவோமா, இல்லை 200 கிராம் வெண்டைக்காய் வாங்குவதற்காக 1/2 கிலோயாவது உடைத்து பார்க்க மாட்டோமா? 1/2 கிலோ காயாவது முனி உடைத்து பார்த்து 1/4 கிலோ வெண்டைக்காயை வாங்குவோமே தவிர அழுகிய காயை வாங்குவோமா? தேர்வு இருக்கிறது. ஒரு சிறிய பொருளை வாங்குவதாக இருந்தாலும், ஒரு சிறிய பொருளை நம் தேவைக்கு வாங்குவதாக இருந்தாலும், அதை விட ரொம்ப முக்கியமாக சொந்தமாக உழைத்து சம்பாதித்த காசில் வாங்குவதாக இருந்தால் தேய்த்து பார்த்து, ஒடித்து பார்த்து, பிரித்து பார்த்து, தூக்கி பார்த்து, என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் பார்த்துத்தான் ஒரு பொருளை தேர்வு செய்கிறோம். அப்படியானால் தேர்வில் கவனமாக இருப்பதுதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஒரு சமூகம் புத்தகங்களை தேர்ந்தாக வேண்டும். புத்தகங்களுக்கு நூல் என்று தமிழில் பெயர் இருக்கிறது. உண்மையில் அசலாக ஆதியில் புத்தகத்திற்கு நூல் என்று தமிழில் பெயர் கிடையாது. நூல் என்பது பின்னால் வந்த வினையாளனையின் பெயர். அது ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழ் போல ஒரு மொழிக்கான புத்தகங்கள் இருக்கிறது பாருங்கள். ஒரு சிறிய குறிப்பு சொல்கிறேன், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் விரிவாக சொல்லவில்லை, நேரம் கருதி சொல்கிறேன். இந்த உலகத்தில் பேசப்படும் மொழிகள் மட்டும் 19,000 மொழிகள். இந்தியாவில் மட்டும் 6,000 மொழிகள் பேசப்படுகிறது. பேசப்படும் மொழிகள், வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ். 6,000 மொழிகள் பேசப்படுவதாலே தான் பேராசிரியர் அகத்திலிங்கம் இந்தியாவை மொழிகளின் அருங்காட்சியகம் என்று வர்ணிப்பார். இந்தியா இஸ் எ மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் என்று வர்ணிப்பார். 6,000 மொழிகள் பேசப்படுகிற ஒரு நாடு இந்தியா. 19,000 மொழிகள் பேசப்படுகிற ஒரு உலகத்தில் எல்லா மொழிகளுக்கும் எழுத்து கிடையாது. பல்லாயிரக்கணக்கான மொழிகளுக்கு எழுத்து இல்லை. மிக மிக குறைவான 300க்கும் குறைவான மொழிகளுக்குத்தான் எழுத்து இருக்கிறது. அந்த 300க்கும் குறைவான எழுத்திருக்கிற மொழிகளிலும் சொந்தமாக எழுத்திருக்கிற மொழிகள் ரொம்ப குறைவு.
பிறமொழி எழுத்தை தங்கள் மொழி எழுத்தாக வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சொந்தமாக எண்ணும் எழுத்தும் கொண்ட மொழிகள் மிக மிக குறைவு. உலகம் பூராவிலும் நீங்க தேடி பார்த்தால் ஒரு 60-70 மொழிகளுக்குத்தான் சொந்தமாக மொழி இருக்கிறது, எழுத்து இருக்கிறது, எண் இருக்கிறது. இந்த 60 மொழிகளிலும் உலகம் பூராவிலும் எண்ணும் எழுத்தும் கொண்ட இலக்கணமும் இலக்கியமும் கொண்ட 60 மொழிகளில் 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் இந்த உலகத்திலேயே 6 மொழிகள் தான். 19,000 மொழிகள் பேசப்படுகிற உலகத்தில் 2000 ஆண்டுகளை கடந்து இலக்கணம், இலக்கியம், எழுத்து, எண் கொண்ட மொழிகள் 6 மொழிகள் தான். கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம், தமிழ். இந்த 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகளில் தொடர்ச்சியும் ரொம்ப முக்கியம். 2000 ஆண்டுகளாகவே தொடர்ச்சியும் தொடர்ந்து பேசப்பட்ட, தொடர்ந்து எழுதப்பட்ட, தொடர்ந்து வாசிக்கப்பட்ட மொழிகள் 2 தான். சில மொழிகளுக்கு இடையில் தொடர்ச்சி இல்லை, சில மொழிகளுக்கு இப்போது தொடர்ச்சி இல்லை. ஆக பார்த்தால் உலகத்தில் செம்மொழிகளே 6 தான். இல்லை, இந்தியாவில் நிறைய இருக்கும் போல தெரிகிறதே. இந்தியாவில் நிறைய இருக்கும். இந்தியாவில் ஆட்சிக்கு வர விரும்புகிற மாநிலத்தின் மொழியெல்லாம் செம்மொழி தான். நம்ம அரசியல் காரணங்களுக்காக செம்மொழி ஆவதை உலகின் மொழியில் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். The philologists in the world has approved only 6 languages. அது இந்திய அரசின் கோட்பாடும் மொழியியல் கோட்பாடும் நேர் எதிரானது. நீங்கள் 50 பேர் வாக்களிப்பதாக இருந்தால் அந்த மொழியை செம்மொழியாக அறிவிப்பதற்கு இங்கே ஆட்கள் இருக்கிறார்கள். அது அப்படி இல்லை. பழமை, தொன்மை, இளமை, முதுமை, இலக்கியம் என்று அதற்கென வரையறுக்கப்பட்ட வரையறைகளோடு இருக்கிற மொழிகள் இந்த உலகத்தில் 6. அதிலும் 4 மொழிகளுக்கு தொடர்ச்சி உண்டு, இல்லை. இன்றைக்கு சிலதை உயிர்ப்பிக்க முயற்சிக்கிறார்கள், சிலது உயிர்ப்பிக்க முயன்றும் உயிர் பெறவில்லை. உயிரோடு 2000 ஆண்டுகளாக தொடர்ச்சியும், ரொம்ப முக்கியமான வார்த்தை, தொடர்ச்சியும் முதிர்ச்சியும் இளமையும் கொண்ட மொழிகள் 2 தான். ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். அந்த 2000 ஆண்டுகளை கடந்த 2 மொழிகளையும் ஆய்வு செய்த போது அண்மையில் வைகை ஆற்றங்கரையில், மதுரையில், கீழடியில் சுட்ட பானையில் கிடைத்த எழுத்துக்களை விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்த போது உலகின் ஆய்வகங்கள் ஒப்புக்கொண்டன. அந்த எழுத்தின் வயது 3500 என்றால் உலகில் மூத்த ஒரே மொழி அது தமிழ். இந்த ஒரே ஒரு மூத்த மொழியின் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் படிப்பதற்கான வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது எவ்வளவு மகத்தானது. நூல் என்ற ஒரு சொல் இருக்கிறது. உண்மையில் நூலுக்கு தமிழில் பொருள் இழை, ஒரு பொருள் இழை. இழைக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே நூல். அது பொன்னாக இருந்தாலும் சரி, மண்ணாக இருந்தாலும் சரி, இழைக்கப்பட்டிருந்தால் அது நூல், ஒரு பொருள். இரண்டாவது பொருள், குறிப்பிடத்தக்க பருத்தி, சணல், கம்பளி போன்றவற்றில் இருந்து இழைகளாக எடுக்கப்பட்டு முறுக்கி சேர்க்கப்பட்டதற்கு இன்னொரு பெயர் என்ன? நூல். இரண்டாவது பொருளா? மூன்றாவது பொருள் நூல். நூல் என்றால் அளவு. சிலை செய்கிற போது, கல் நகர்த்துகிற போது என்ன சொல்லுவாங்க? ஒரு நூல் விலகி இருக்கு. அப்ப நூல் என்கிற சொல் தமிழில் எதை குறிக்கிறது? முதல்ல என்ன சொன்ன? இழை. இரண்டாவது பருத்தியில், கம்பளியில், சணலில் இருந்து எடுத்து முறுக்கி எடுக்கப்பட்ட கயிறு நூல். 2. மூன்றாவது நூல் என்பது அளவை குறிக்கும், அளவை குறிக்கும். 4வது நூல் என்பது என்ன தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. நண்பர்களே, ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அணிந்திருக்கிற உடைக்கு வரலாறு இருக்கிறது. நாம் அணிந்திருக்கிற உடைக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. உண்ணுகிற உணவுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இட்லி தமிழர்களின் உணவே கிடையாது. இட்லி தமிழ்நாட்டுக்கு வந்த உணவு. அது ஆந்திராவில் இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். முதலில் ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து கடை போட்ட போது அதன் சுவையில் சாப்பிட்டு மயங்கி சொத்தை எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்கள் ஊரில் இருக்கான். ஆமாம், அந்த அளவுக்கு தேயிலை நமக்கு பழக்கமான பானம் கிடையாது. 1930களில் 35களில் மதுரையில் எனக்கு தெரிய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தேநீர் இலவசமாக தரப்படும். நம்மால் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது பார்ப்பான், என்ன ஏதோ கொடுக்குறாய், என்ன கொடுக்குறாய், ஏதோ குடிக்கிறதுக்கு. என்னது? சும்மா தான் கொடுக்குறாங்க. சும்மா கொடுக்குறான்னா பினாயிலாக இருந்தாலும் நம்மளால் குடிச்சு பார்க்கணும்னு ஒரு முடிவு எடுப்பான். சும்மா கொடுக்குறான்னா பினாயிலாக இருந்தாலும் குடிச்சு பார்ப்பேன், சும்மா கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு. 1930-32களில் மதுரை நகரத்தின் வீதிகளில், மதுரையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பல இடங்களில் தேநீர் சாதாரண மக்களுக்கு இலவசமாக விநியோகிக்கப்பட்டது.
6 மாதம் ஃப்ரீயாக கொடுத்தான். அப்புறம் நிப்பாட்டிட்டான். 6 மாதம் கழிச்சு நம்மளால் அந்த இடத்துக்கு வந்துட்டான். எங்கே இலவசமாக கொடுத்த இடத்துக்கு வந்து காணோம் அப்படின்னா இல்லை, 1 பைசா ஆரம்பிச்சு இப்போ எங்கே போய் நிற்கிதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒன்றுக்கு பழக்குவது, ஒன்றை நோக்கி மனிதர்களை பழக்குவது, உருவாக்குவது. அதுபோல துணிக்கு வரலாறு இருப்பது போல, தேநீருக்கு வரலாறு இருப்பது போல, தீப்பெட்டிக்கு வரலாறு இருக்கிறது. தீப்பெட்டிக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் வீட்டில் பயன்படுத்திருக்கிற தீப்பெட்டியை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அதில் சேஃப்டி மேட்ச்னு எழுதியிருக்கும். எழுதியிருக்கா? படித்ததே இல்லையே. படித்து பாருங்க போய், சேஃப்டி மேட்ச்னு இருக்கும். அப்படின்னா அப்போ அன்சேஃப்டி மேட்ச் அது. ஏன் மேட்சஸ்க்கு சேஃப்டி மேட்சஸ்ன்னு பேர் வந்தது என்றால், தீக்குச்சிகள் தொடக்கத்தில் உருவாக்கப்பட்ட காலத்தில் உரசாமலையே பற்றி கொள்ளும் தன்மை உடையவை. சட்ட பாக்கெட்டில் போட்டால் கூட பிடிச்சி தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். சூடாக கையில் போய் எடுத்தா பற்றிக்கிட்டு எரிஞ்சிடும். அப்போ உடனேயே உரசுவதற்கான சக்தியை தராமலேயே தானாக சிறு வெப்பம் இருந்தாலே எரிந்து விடும் தீக்குச்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வுக்கு உட்படுத்தி கொஞ்சம் அடித்தாதான், உரசினாத்தான் அது பத்துங்கிற இடத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் அதுக்கு சேஃப்டி மேட்சஸ்ன்னு பேர் வச்சான். சேஃப்டி மேட்சஸும் அன்சேஃப்டி மேட்சஸும் வருவதற்கு முன்பு, 100 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் மூதாதைகள் இருந்தால் கேட்டு பாருங்கள். ஊரில் ஏதாவது ஒரு வீட்டிலே தான் நெருப்பு இருக்கும். சாயங்காலமானால் போய் நெருப்பு எடுத்துக்கொண்டு வருவார்கள். வயற்காட்டு வேலைக்கு போய்விட்டு, காட்டுக்கு போய்விட்டு திரும்பி வீடு திரும்பி மாலையில் குளித்து உணவு சமைக்க போவதற்கு முன்பு உணவுக்கான பொருட்களை கொண்டு வருவது போலவே உணவை சமைப்பதற்கான நெருப்பையும் கொண்டு வருவார்கள். ஊருக்குள்ளேயே உணவு சமைப்பதற்கான நெருப்பு கிடைக்காது என்றால், யாராவது ஒருவர் இறந்து போனவரை எரியூட்டுவதற்கு, மயானத்திற்கு போவதற்கு என்ன கொண்டு போகணும்? ஊருக்குள்ளேயே நெருப்பு கிடைக்காதுன்னா சுடுகாட்டுக்கு போகும்போது என்ன பண்ணணும்? கொள்ளி சட்டி கொண்டு போகணும். கொள்ளி சட்டி ஏன் கொண்டு போகணும்னா அங்கே நெருப்பு கிடைக்காது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால், அதுக்கு முன்னால் சுடுகாட்டில் நெருப்பு கிடைக்காத காலத்தில் கொஞ்சம் நெருப்பை ஊரில் இருந்து சேமித்து கொண்டு போன மனிதன் மின்சார மயானத்திற்கு போகிற போதும், 4400 வோல்ட் மின்சார மயானத்திற்கு போகிற போதும் ஒரு சின்ன கொள்ளி செடியை தூக்கிக்கிட்டு போகிறான். என்னன்னு கேட்டால் அது பழக்கம். ஏன் பழக்கம்னு கேளுங்க, தெரியாது. நம்ம பையன் ஒருத்தன் சொன்னான், அங்கே தான் கரண்ட்டில் தானே எல்லாமே, இது எதுக்கு அப்படின்னார். அவர் சொந்தக்காரர் சொல்லிட்டார், இதை எடுத்துகிட்டு போகலன்னா உங்கள் அப்பன் திரும்ப வந்துடுவான்னு. அவர் சொந்தக்காரர் சொன்னோடனே அந்த பையன் சொன்னான், கொஞ்சம் பெருசாக போடுன்னா, எங்கள் அப்பன் திரும்ப வந்துட போகிறானோ அப்படின்னு. நமக்கு இப்படி நிறைய இருக்குது நம்மக்கிட்ட பழக்கங்கள், வரலாறு தெரியாமலேயே. ஒன்றும் இல்லை, லைட் எரியுதுல்ல, என்ன செய்கிறோம்? ஏன்? இதை விட பெரிய கொடுமை, செய்யாமல் இருக்கிறத எவனாவது பார்த்துடுவானோ ஒன்று, பார்த்துட்டு அவன் செய்கிறத பார்த்துட்டு பதறி போய் செய்வோம். இல்லை, ஆதியில் மின்சாரம் இல்லை, இருட்டு இருந்தது. வெளிச்சம் எப்போது வரும் என்று மனிதன் காத்திருந்தான். ஏன் காத்திருந்தான்? விலங்குகளுக்கு இரவில் கண் தெரியும், மனிதனுக்கு இரவில் கண் தெரியாது. அப்ப மனிதன் தோற்கிற இடம் எது? இரவு. இரவில் எல்லா விலங்குகளுக்கும் கண் தெரியும், மனிதனுக்கு தெரியாது. விலங்குகளிடம் தோற்றுக்கொண்டே இருந்த மனிதன், விலங்குகளால் வேடையாடப்பட்டு கொண்டே இருந்த மனிதன் காலையில் சூரியன் எப்போது வரும் என்று காத்திருந்தான். காலையில் சூரியன் வந்த உடனேயே அப்பா, மாலை இருளான போது இருளிலே இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஊர்வன, பரப்பன, பாயுவன இவைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வீட்டில் ஒரு சிறு விளக்கு ஏற்றி வைத்த போது என்ன செஞ்சான் மனுஷன்? தன்னை இருளிலிருந்து மட்டுமல்ல, தன்னை பிற உயிர்களிடமிருந்து காப்பாற்றும் ஒளியை மனிதன் வணங்கினான். எடிசன் தான் இதை கண்டுபிடிச்சார். 12 ஆண்டு கால உழைப்பு எடிசன். 12 ஆண்டு காலத்தில் ஏறக்குறைய 1200 பல்பு எடிசன் உடைச்சிருக்காரு, அல்லது எரிஞ்சிருக்கு, அல்லது வெடிச்சிருக்கு. அவர் ஏதாவது ஒரு உலோகத்தை போடுவார், பல்பு எரியும், 10 நிமிஷம் எரியும், மகிழ்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருப்பார், டப்புன்னு போயிடும். அடுத்த ஒரு உலோகத்தை மாற்றுவார், 10 நிமிஷம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், மொத்தமாக வெடிக்கும். ஒரு முறை ஒட்டுமொத்த அவருடைய பரிசோதனை சாலையும் எரியூட்டப்பட்டு விட்டது. ஏறக்குறைய 1200 முறை 12 ஆண்டுகள் எந்த உலோகத்தை பயன்படுத்தினால் மின்சாரத்தை பயன்படுத்தி எரியாமல், வெடிக்காமல், புகையாமல், ஒளி மட்டும் தரக்கூடிய ஒரு பல்பு கிடைக்கும் என்று எடிசன் போராடி இருக்கிறார். இது வரலாறு. உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு ஹிஸ்டரி இருக்கு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் இரவு 12:30 மணிக்கு டங்ஸ்டன் நிலையை பயன்படுத்தி எடிசன்
ஏற்றி வைத்த மின்பார பல்பு எரிய ஆரம்பித்து விட்டது. 1 மணி நேரம் பார்த்தார், ஒன்றும் ஆகலை. 2 மணி நேரம் பார்த்தார், ஒன்றும் ஆகலை, எரியலை, புகையலை. ஆஃப் பண்ணி திரும்ப போட்டு பார்த்தார். மகிழ்ச்சி. யாருக்கு? எடிசனுக்கு. 12 ஆண்டு கால உழைப்பிற்கு பிறகு ஒருத்தன் கிடைச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நேர படுக்கை அறைக்கு போய் மனைவியை எழுப்பினார். அம்மா அம்மா என்ன, முதல் மின்சார விளக்கு எரிகிறது, அணைச்சிட்டு தூங்கு. அந்த அம்மாவோட இம்மீடியட் ரியாக்ஷன் அதான், அணைச்சிட்டு தூங்கியா அப்படின்னு. இது இவ்வளவுதான் உலகம். ஆனால் இந்த வரலாறு எவ்வளவு, ஒரு சின்ன சிரிப்பு இருக்கா, ஒரு கண்டுபிடிப்பு. ஆனால் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு மேசையில் எரிவதற்கு முன்பு முதல் மின்சார விளக்கு எடிசனின் மண்டைக்குள், சிந்தனைக்குள், மூளைக்குள் எரிந்திருக்கும் என்று நீங்கள் ஊகித்தால் நீங்கள் கெட்டிக்காரர்கள். இதையெல்லாம் கொடுப்பது எது? நூல். இந்த நூலுக்கு நூல் என்று ஏன் பெயர் வந்தது? எப்படி மின்சார விளக்கிற்கு, தீப்பெட்டிக்கு, அணிந்திருக்கிற சட்டைக்கு ஆரம்பத்தில் மனிதன் மானத்தை காப்பாற்றுவதற்காக உடை அணியவில்லை. மனிதகுல வரலாறு சொல்லும் நேரடியான உண்மை. ஆமா, பைபிள்ல கூட ஒரு கதை இருக்கிறது. அறிவின் கனியை சாப்பிட வேண்டாம் என்று கடவுள் சொன்னதற்கு பிறகு கூட சாத்தான் பாம்பு உருவத்திலே வந்து அது சாப்பிடுமாறு சொன்னது. சாப்பிட்ட பிறகுதான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வெட்க உணர்ச்சி வந்தது. பிறகு ஆடை அணிந்து கொள்ள தொடங்கினார்கள் என்று விவிலியத்திலே ஒரு கதை இருக்கிறது. அண்மையில் கூட நான் ஒரு சிறிய துணுக்கு படித்தேன். சட்டை விலையும் பேண்ட் விலையும் துணி விலையும் ரொம்ப அதிகமாகிவிட்ட கவலையில் ஒருவர் எழுதியிருந்தார். கடவுள் பெரிய தவறு செய்து விட்டார் என்று எழுதியிருந்தார். என்ன எப்படி எழுதுறாருன்னு படித்தா, ஐரோப்பாவில் ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் படைத்தது தவறு. ஐரோப்பாவில் படைத்ததற்கு பதிலாக கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் சீனாவில் படைத்திருக்க வேண்டும். சீனாவில் படைத்திருந்தால் ஆதாமும் ஏவாளும் ஆப்பிளுக்கு பதிலாக பாம்பையே சாப்பிட்டிருப்பார்கள். யோசிக்கிறான் பாருங்க, பாம்பையே சாப்பிட்டிருப்பார்கள். அவர் பாம்பையே சாப்பிட்டிருந்தால் பழத்தை சாப்பிட்டிருக்க மாட்டார்கள். வெட்க உணர்ச்சிக்கு வந்திருக்காது. என் முன்னோர்களுக்கு ஆடை வாங்க வேண்டும் என்ற அவசியமே வந்திருக்காது. அவர்கள் செய்த ஒரு பிழையால் நான் இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று ஒரு எழுதியிருந்தார். மானத்தை மறைப்பதற்கல்ல மனிதன் ஆடை அணிந்தது, குளிரிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, இயற்கையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் மனிதன் ஆடைகளை. அப்போது கூட மனிதன் எதை அணிந்தான்? இலைகளை அணிந்தான், தலைகளை அணிந்தான், மரத்தின் பட்டைகளை அணிந்தான். பிறகு விலங்குகளின் தோல் கிடைத்தது, அவைகளை அணிந்து கொண்டான். பிறகு பருத்தியிலிருந்து, சணலிலிருந்து, இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பொருளிலிருந்தும் கிடைத்ததெல்லாம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் செயற்கை இழை நூல் வந்துவிட்டது இல்லையா? பாலியஸ்டர் வந்து விட்டது. இன்றைக்கு அந்த இடம் வரை மனிதன் வந்திருக்கிறாங்க என்றால் மனிதன் அணிந்திருக்கும் துணி ஒரு வரலாறு இருக்கிறது. இன்னைக்கு பெரும்பான்மையான பெண்கள் அணிவது சுடிதார் தானே இல்லையா? ஏன்? சௌரியமா இருக்கு, வசதியா இருக்கு. ஆமா, புடவை பண்பாடு தான், புடவை கலாச்சாரம் தான். ஆனால் இங்கிட்டு கொஞ்சம் இழுக்கணும், இங்கிட்டு கொஞ்சம் இழுக்கணும், அங்கிட்டு இழுக்கணும். இந்த ரோட்டில் போகும்போது, வண்டி ஓட்டிட்டு போகும்போது எந்த இடம் திறந்திருக்குன்னு பார்க்குற பேமானிகளின் கண்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, காமுகர்களின் கண்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு சுடிதார் போல சிறந்த உடை எதுவும் இல்லை என்று பெரும்பான்மையான பெண்கள் அதை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் அது தமிழர்களின் உடை அல்ல. பெரும்பான்மையான இந்திய பெண்கள் சுடிதார் அணிவதற்கு மிக முக்கியமான காரணம், இந்தியாவிலேயே முதலில் சுடிதார் அணிந்தது அவுரங்கசீப்பின் அன்பு மகள். ஆமாம், அவுரங்கசீப்பின் மகளுக்கு தான் நீங்கள் தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் சுடிதார் என்கிற இரட்டை ஆடை இல்லையா, இரட்டை ஆடை அணிகிற பழக்கம் இந்திய சமூகத்தில் இல்லை, உலகத்திலேயே பெண்களுக்கு இல்லை. ஏனென்றால் இரட்டை ஆடை அணிவது என்பது இழிவானதாக கருதப்பட்ட ஒரு காலத்தில், இன்னும் பகிரங்கமாக சொல்கிறேன், விலை மகளிராக இருக்கிறவர்கள், ஆடுகிறவர்கள், மகிழ்ச்சி ஊட்டுவதற்காக, கிளர்ச்சி ஊட்டுவதற்காக பணக்காரர்களுக்கு முன்னாலும், ராஜாக்களுக்கு முன்னாலும், சுல்தான்களுக்கு முன்னாலும் நடனம் ஆடுகிறவர்கள் தான் இரட்டை உடை அணிவார்களை தவிர பெண்கள் நீண்ட ஒற்றை ஆடை தான் அணிய வேண்டும் என்று இருந்த காலத்தில் தான் குதிரை ஏறி பழக வேண்டும் என்பதற்காக மன்னரோடு பேசி அனுமதி பெற்று முதன்முறையாக அரச குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களும் இரட்டை ஆடை அணிய முடியும் என்று நிரூபித்தவர் அவுரங்கசீப்பின் அன்பு மகள். அவுரங்கசீப்பின் அன்பு மகள் அதற்கு நன்றி தெரிவித்து எழுதிய கடிதம் லண்டனில் இருக்கிறது. அந்த அம்மா எழுதிய கவிதை லண்டனில் இருக்கிறது. அந்த அம்மாவின் படம் லண்டனில் இருக்கிறது. லண்டன் மியூசியத்திற்கு போங்கள், பிரிட்டிஷ் லைப்ரரின்னு சொல்வார்கள். பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு நீங்கள் போனால் இப்படி வரலாற்றின் மிகச்சிறந்த அற்புதங்களை பார்க்கலாம். ஆனால் பிரிட்டிஷ் மியூசியத்தில் பிரிட்டிஷ்காரர்களுக்கு சொந்தமானது எதுவும் இருக்காது. இது யார் எத்தனை பேருக்கு புரிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆமாம், இட் இஸ் அ பிரிட்டிஷ் லைப்ரரி பட் நத்திங் பிரிட்டிஷ். உலகின் எல்லா நாடுகளிலும் இருந்தும் திரட்டப்பட்ட
பாருங்க, ஒரு சின்ன பிழை தமிழ் எவ்வளவு தப்பா போயிருது பாருங்க. உலகின் எல்லா நாடுகளிலிருந்தும் உலகின் எல்லா நாடுகளிலும் அவர்கள் ஆண்ட போது திரட்டப்பட்ட எல்லா பொருட்களையும் திரட்டி வைத்திருக்கிறார்கள். அங்கே அவுரங்கசீப்பின் மகள் சஹானாவின் ஓவியம் இருக்கிறது. சஹானா தான் சுடிதாரை உலகின் பெண்களுக்கு அறிமுகப்படுத்தியவர். அதற்காகவாவது பெண்கள் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு போராட வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி பல வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறுகளில் ரொம்ப முக்கியமான இன்னொரு வரலாறு இன்றைக்கு நம் புத்தகம் தொடர்பாக பார்க்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், 3500 ஆண்டுகளை கடந்த மொழி எது? தமிழ். சரி, 3500 ஆண்டுகளை தமிழ் எப்படி கடந்தது? அதுக்கு ஒரு வரலாறு இருக்கணும் இல்லையா? நான் 50 ஆண்டுகளை கடந்து விட்டேன், உங்கள் புத்தகத்தில் உள்ள 22 ஆண்டுகளை கடந்து விட்டது என்றால் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இட்ஸ் a period. ஆமா, எப்போது பிறந்தோம் எப்போது இறந்தோம் இருக்கிறது அல்லவா? அப்படின்னா 3500 ஆண்டுகளாக இந்த மொழி எப்படி கடந்து வந்தது? 3500 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்கிற இந்த எழுத்தை, இந்த மொழியை, இந்த புத்தகங்களை நம்மிடம் கொண்டு வந்து கொடுத்தது யார்? அதை யாரெல்லாம் அந்த வேலையை செய்தார்கள் என்று யோசித்தால் அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. நண்பர்களே, மொழி என்பது விலங்குகளுக்கு இல்லாத, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், விலங்குகளுக்கு இல்லாத மனிதனுக்கு மட்டும் மனிதன் கண்டுபிடித்த மகத்தான அற்புதம். இன்னும் சொல்ல போனால் விலங்கை விட தான் உயர்ந்தவன், விலங்கை விட தான் உயர்ந்தவன் என்று மனிதன் பெருமை பேசிக் கொள்வதற்கு மனிதனுக்கு உதவியாக இருப்பது மொழிதான். மொழி இருப்பதாலே தானே எழுதி வைத்தோம், செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் 3 அறிவு, கரையானுக்கு எறும்புக்கும் 4 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு எப்படி? சத்தமா சொல்லுங்க. மனிதனுக்கு 6 அறிவு இருப்பதாக மனிதன் மட்டும்தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இன்னும் ஒரு நாய் கூட அதை ஆமோதிக்கவில்லை. ஆமா, நானே அதை சொல்லுகிற கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மிடத்தில் மொழி இருக்கிறது, சொல்லுகிறோம். நான் இன்னும் கூட பல மேடைகளில் சொன்ன ஒரு எளிய உதாரணம், நாய்க்கு நாய் என்று பெயர் வைத்தது யார்? நம்ம தான். பூனைக்கு பூனையின் பெயர் வச்சது யார்? மொழி என்பது அதிகாரம். நீங்கள் மொழி கையில் இருந்தால் எல்லாவற்றுக்கும் நீங்கள் பெயர் சூட்டுவீர்கள். யூ வில் நேம் எவ்ரிதிங் என்பார்கள் ஆங்கிலத்தில். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டபோது தெருக்களின் பெயர்களை மாற்றினார்களா? வீடுகளின் பெயர்களை மாற்றினார்களா? ஒவ்வொரு ஆட்சியும் மாறுகிற போது ஊர் பெயரும் திட்டத்தின் பெயரும் மாறுகிறதா? ஏன் மாறுகிறது? மொழியின் மூலமாக அதிகாரம் செலுத்த விரும்புகிறார்கள் மனிதர்கள் என்பதன் அடையாளம் அது. மனிதன் எல்லா உயிர்களின் மீது நாய்க்கு நாயின்னு பெயர் வச்சது நம்ம தான், பூனைக்கு பூனைன்னு பெயர் வச்சது நம்ம தான். என்ன ஒரே விஷயம், நாய்க்கு நாயினும் பூனைக்கு பூனைன்னு நம்ம பெயர் வச்சது நாய்க்கும் பூனைக்கும் தெரியாது. அவ்வளவுதான். மொழி இருந்தால் ஒருவேளை நமக்கு பெயர் வைக்கும் பொறுப்பை நாய்க்கும் பூனைக்கும் கொடுத்தால் அது அவ்வளவு கௌரவமான பேராக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா மனிதன் அவ்வளவு மோசமான இடத்துக்கு போய்விட்டான். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு மலையில், அது இமயமலையாக கூட இருக்கட்டும், அதற்கு பிறகு வான்வெளியில் ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு பிறகு மனிதன் போக முடியுமா? முடியாது. கடலில் ஒரு குறிப்பிட்ட ஆழத்திற்கு கீழே மனிதன் போக முடியுமா? முடியாது. ஏன்? பிராணவாயு இல்லை என்று விஞ்ஞானம் சொல்கிறது. ஆனால் ஒரு அறிஞன் சொன்னான், பிராணவாயு இல்லை என்பது விஞ்ஞானபூர்வமான உண்மை. இன்னொரு உண்மை இருக்கிறது, அதற்கு மேலே போனால் அங்கே வாழ்கிற உயிர்களை மனிதன் சும்மா விட்டு வைக்க மாட்டான். இவனிடமிருந்து அவைகளை காப்பாற்றுவதற்காகத்தான் இயற்கை மேலேயும் கீழேயும் ஒரு கோடு போட்டு வைத்திருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு மனிதன் மாறிவிட்டான். நமக்கு மொழி இருக்கிறது. சரி, மொழி யார் கொடுத்தது? ஒரு குறிப்பிட்ட மனிதனா? ஒரு குறிப்பிட்ட ஊர்க்காரர்களா? ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரர்களா? ஒரு குறிப்பிட்ட மதமா? இல்லை. மொழி என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் கூட்டு உழைப்பில் உருவானது. இது நாங்கள் தான் தமிழை கண்டுபிடித்தோம்னு எவனும் சொல்லிட முடியாது. தமிழ் தான் உன்னை கண்டுபிடிக்கிறது, தமிழ் தான் உன்னை கண்டுபிடிக்குமே தவிர தமிழை எவனும் கண்டுபிடிக்க முடியாது. 3500 ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் தாங்கள் பேசுகிற, தாங்கள் சிந்திக்கிற, நினைக்கிற செய்திகளை எழுத்துக்களாக எழுத தொடங்கினார்கள். அதை எங்கே பாதுகாத்தார்கள்? நான் தானே கேட்டேன், 3500 ஆண்டுகளாக அது எப்படி பாதுகாக்கப்பட்டது? தலைமுறை தலைமுறையாக அது எப்படி கைமாற்றி கொடுத்தார்கள் என்று பார்த்தால், 3500 ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில் வாழ்ந்த மனிதன் தமிழ் எழுத்துக்களை களிமண்ணில் எழுதியிருக்கிறான், சுட்ட மண்பானையில் எழுதியிருக்கிறான். இப்போ ஒருத்தர் சொல்றார், சுட்ட மண்பானையில் எழுதியதால் தமிழர்களுக்கு கல்வி இருந்ததாக பொருள் கொள்ள முடியாது என்று ஒருவர் சொல்கிறார். ஆமாம், தமிழர்கள் படித்து விடக்கூடாது என்று ஆசைப்படுகிற எல்லோருக்கும் அப்படித்தான் பொருள் வரும். எல்லோரும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவனுக்கு அவர் சொல்றார், பாத்திர கடையில் போய் பாத்திரம் வாங்குறப்போ பாத்திரத்துக்கு பேர் அடிக்கிறவனுக்கும் பாத்திரம் வாங்குறவனுக்கும் அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா என்று கேட்டால், எழுதிய பேரை வாசிக்காமல்லாம் யாரும் பாத்திரம் வாங்கிட்டு போக மாட்டான்.
சங்க இலக்கியத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 49 பெண்பார புலவர்கள் இருந்த மொழி இந்த உலகத்தில் தமிழ் ஒன்றுதான். தமிழனுக்கு படிக்க தெரியாது, தமிழர்கள் எல்லோருக்கும் படிக்க தெரியாது என்று சொல்வதால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனால் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு சுட்ட மண்பானையில் தமிழை எழுதி காத்தவர்கள் எங்கள் முன்னோர்கள். அப்ப மொழி 3500 ஆண்டுகளாக எங்கிருந்து வருகிறது? முதலில் சுட்ட மண்பானையில் எழுதி வைக்கிறார்கள், பிறகு களிமண்ணில் எழுதி வைக்கிறார்கள், களிமண்ணில் எழுதி வைத்ததற்கு பிறகு கல்லில் எழுதுகிறார்கள். கல்லில் எழுதுவது வெட்டி எழுதுவதால் அது கல்வெட்டு. கல்லில் வெட்டி எழுதுகிறார்கள். மொழி எப்படிலாம் காக்கப்படுகிறது என்று பாருங்கள். பானையில் எழுதுகிறார்கள், சுட்ட பானையில் எழுதுகிறார்கள், ஈர மண்ணில் எழுதுகிறார்கள், காய்ந்த மண்ணில் எழுதுகிறார்கள், பிறகு தொடர்ச்சியாக கல்லில் எழுதுகிறார்கள். கல்லில் எழுத ஆரம்பித்ததற்கு பிறகு மனிதன் தான் பயன்படுத்திய துணியில் எழுதுகிறான், விலங்குகளின் தோலில் எழுதுகிறான். பழைய சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா? பழைய சினிமாக்கள் எல்லாம் ராஜாக்களுக்கு தூது வரும், பார்த்துருக்கீங்களா? ஒரு துணி போல ஒண்ணு, ஆமா, மடல் திருமுகம் என்று அழைக்கப்படும். அது விலங்கின் தோலில் அல்லது துணியால் செய்யப்பட்டது. துணி எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? நான் முதலே சொல்லிட்டேன் அந்த வரலாறு. இழைகளாக எடுக்கப்பட்டு துணியாக எடுக்கப்பட்டு பட்டு வந்து பருத்தியில் இருந்து வந்து அந்த நீண்ட வரலாற்றில் கிடைத்த துணியில் மனிதன் தமிழை எழுத ஆரம்பித்தான். விலங்கின் தோலில் எழுத ஆரம்பித்தான். விலங்கின் தோலிலும் துணியிலும் எழுதிய பகுதிகளுக்கு மடல் திருமுகம் என்று பெயர். வரிசை பாருங்கள், திரும்பவும் சொல்கிறேன். சுட்ட மண்ணில் எழுதி, ஈர மண்ணில் எழுதி, சுட்ட மண்ணிலும் ஈர மண்ணிலும் எழுதியதற்கு பிறகு கல்லில் வெட்டி, துணியில் எழுதி, விலங்குகளின் தோலில் எழுதிய மனிதன் உலோகங்களை பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு அவைகளில் எழுத்துக்களை பொறிக்க ஆரம்பித்தான். எழுத்துக்களை உலோகத்தில் பொறித்தால் அதற்கு பெயர் தமிழில் பட்டயம் அல்லது செப்பேடு. அது செம்பு தகட்டில் அடிக்கப்பட்டால் அது செப்பேடு, வேறொரு உலோகத்தில் அடிக்கப்பட்டால் அது பட்டயம். நண்பர்களே, 3500 ஆண்டுகளில் ஏறக்குறைய 1500 2000 ஆண்டுகள் வரை 2000 ஆண்டுகள் வரை உலகத்தில் ஒரு உண்மை தெரிந்து கொள்ளுங்கள். கிபி 8ஆம் நூற்றாண்டு வரை, இன்னும் சொல்ல போனால் கிபி 7058ஆம் ஆண்டு வரையில் உலகத்தில் யாருக்கும் காகிதத்தையே பார்த்தது இல்லை. ஆனால் காகிதத்தை முதலில் கண்டுபிடித்தது சீனர்கள். அவர்கள் யாருக்கும் தெரியாமல் ஒழித்து வைத்தார்கள். சீனாவின் ஒரு பகுதிக்கு படையெடுத்து போன 1758ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு 8ஆம் நூற்றாண்டில் சீனாவுக்கு படையெடுத்து போன அரேபியர்கள் தாலமி யுத்தம் என்று வரலாற்றில் அழைக்கப்படும் அந்த யுத்தத்தில் சீனாவின் ஒரு பகுதியை தோற்கடித்து காகிதம் கண்டறியும் சீனர்களின் முறையை கற்றுக்கொண்டு வந்து உலகம் பூராவிற்கும் காகிதத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அப்போதிலும் உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் காகிதம் போய் சேரவில்லை. சீனாவில் இருந்தது, அரேபியாவில் இருந்தது, தமிழ்நாட்டிற்கு வரவில்லை. கல்லிலும் செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் எழுதி கொண்டிருந்த தமிழர்கள் உலகத்தில் வேறு யாரும் எழுதாத சாதனையாக தங்கள் படைப்புகளை எழுதுவதற்கு பனை ஓலைகளை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆமாம், பயன்படுத்தப்பட்ட பதப்படுத்தப்பட்ட பனை ஓலைகள். சென்றாயன் என்ற ஒரு நண்பர், அவர் எழுதினார், தமிழுக்கு ஓலை தந்ததால், தமிழுக்கு ஓலை தந்ததால் பனை எப்போதும் நிமிர்ந்து நிற்கிறது என்று எழுதினார். தமிழுக்கு ஓலை தந்தது பனை. அதில் ஆச்சரியம் பாருங்கள், பனை ஓலையினுடைய ஓர பகுதிகளில் அதை எழுதுவதற்கு தமிழர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் காய்ந்து கிடக்கும் பனை ஓலையை நீங்கள் பார்த்தால் ஓர பகுதியில் வெடிப்பு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பனை ஓலை, காய்ந்திருக்கும் பனை ஓலைகளை பார்த்தால் அதனுடைய ஓர பகுதிகளில் வெடிப்பு இருக்கும். ஈரப்பசை விட்டு பனை ஓலையினுடைய ஓர பகுதிகள் எளிதில் வெடிப்பு பெற்றுவிடும். எனவே வெடிப்பு பெறுகிற ஓர பகுதிகளை எழுதுவதற்கு பயன்படுத்த மாட்டார்கள். பனை ஓலையின் நடு மையத்தில் ஓடுகிற அந்த நரம்பின் இடதுபுறமும் வலதுபுறமும் நெருக்கமாக இருக்கிற பகுதியை மட்டும் வெட்டி எழுதுவதற்கு பயன்படுவார்கள். கன்னியாகுமரி மாவட்டக்காரர்களை கேளுங்கள், நாகர்கோவில்காரர்களை கேளுங்கள், பனை ஓலையின் நடு நரம்பின் இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கிற பகுதிக்கு பேர் இலக்கு. இலக்கில் எழுதிய இயமே இலக்கியம். இலக்கில் எழுதிய இயமே இலக்கியம். கல்வெட்டில் எழுதி உலோகங்களில் எழுதிய தமிழர்கள் பனை ஓலைகளை பயன்படுத்தி எழுத ஆரம்பித்தார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழில் எழுதப்பட்ட அனைத்து இலக்கியங்களும் பனை ஓலையில் எழுதப்பட்டவை. ஆனால் தனித்தனியாக எழுதப்பட்ட பனை ஓலைகளை இணைத்து கட்ட வேண்டும் அல்லவா? நூல் என்பது ஒற்றுமையின் அடையாளம். தனித்தனியாக எழுதப்பட்ட பனை ஓலைகளை இணைத்து கட்டுவதற்கு பயன்படுத்தியது நூல்.
நூலை பயன்படுத்தி பனை ஓலைகளை கட்டி நூல் கட்டு என்று பெயர் வைத்த தமிழன் பின்னாளில் அது அச்சுக்கு வந்த போது அந்த பெயரையே புத்தகத்திற்கு வைத்தார். புத்தகம் நூல் என்று அறியப்படுவதற்கு காரணம் நூல் கட்டு, நூல் கண்டு. தமிழ் எத்தனை இருக்கு? நூல் ஆம்படை, இழை போல இருப்பதெல்லாம் நூல். சிலந்தி பின்னுவது இழை, நூல் ஆம்படை. நூல் ஏணி, நூல் கண்டு. பனை ஓலைகளை சுருட்டி கட்டுவதற்கு, சேர்த்து கட்டுவதற்கு, இன்னும் உங்களுக்கு அழகான பாஷையில் சொல்கிறேன், இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் என்று வேறுபாடு இல்லாமல் இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பாரதியார் விரும்பியது போல எழுதிய ஓலைச்சுவடெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பிய நம் முன்னோர்கள் நூல் கொண்டு அதை கட்டினார்கள். ஓலைச்சுவடிக்கு, கட்டப்பட்ட ஓலைச்சுவடிக்கு நூல் கட்டு என்ற பெயர், நூல் கட்டு என்ற பெயர் பெற்று ஓலை சுவடிகளில் பனை ஓலைகளில் இருந்த எழுத்து புத்தகத்திற்கு வந்தபோது, அது காகிதத்தில் ஏறி அச்சான போது, பனை ஓலையில் மேலே ஒரு பலகை இருக்கும், கீழே ஒரு பலகை இருக்கும், இடையில் ஓலைச்சுவடிகள் இருக்கும், நூல் வைத்து கட்டியிருப்பார்கள். புத்தகத்தில் பனை ஓலைச்சுவடி போலவே முன்னால் ஒரு கடினமான அட்டை, பின்னால் ஒரு கடினமான அட்டை, நடுவில் பனை ஓலை போலவே உதிரியான காகிதங்கள் இணைத்து சேர்த்து நூல் கட்டு என்று ஓலைச்சுவடிக்கு வைத்த பெயரையே புத்தகமான போது நூல் என்று பெயர் வைத்தார். நூல் என்ற பொருளுக்கு தமிழில் 5 பொருள் உண்டு. முதல்ல 4 சொன்ன, இது 5. அப்படியானால் 3500 ஆண்டுகளில் தமிழ் எப்படி வந்திருக்கிறது? மண்பானையில் தொடங்கி, ஈரமண்ணில் எழுதி, உலோகத்தில் எழுதி, மாட்டுத்தோலில் எழுதி, விலங்குகளின் தோலில் எழுதி, கல்லில் எழுதி, உலோகத்தில் எழுதி, பனை ஓலையில் எழுதி, இப்போது காகிதத்தில் எழுதி, 3500 ஆண்டுகளுக்கு பிறகு கணினியில் தமிழை ஏற்றி உட்கார வைத்தவர்கள் தமிழர்கள். அப்படியானால் ஒரு சொத்து, ஒரு மொழி, அதன் இலக்கியம், அதன் செல்வம் நம் முன்னோர்களால் 3500 ஆண்டுகளாக காப்பாற்றப்பட்டு உங்களுக்கும் எனக்கும் தரப்பட்டிருக்கிறது என்றால், அது இன்னும் 3000, 4000 ஆண்டுகளுக்கு காக்க வேண்டியது யார்? இதுல ரொம்ப முக்கியம் பாருங்க. இவ்வளவுக்கு நடுவில் கடல் கொண்டு போனது நிறைய, அனல் கொண்டு போனது நிறைய, புனல் கொண்டு போனது நிறைய. நம்மாலே கொண்டு போய் ஆத்துல போட்டிருக்கான். ஒரு வீட்டில் ஓலைச்சுவடி இருக்கிறது, அதில் 10 பாட்டு இருக்கலாம் என்று நம்பி சாமிநாத ஐயர் போய் கேட்டபோது அந்த வீட்டுக்காரன் சொன்னான், அதில் பேய் இருக்கிறது. இதுல அதை ஆடி 18 என்ற அன்னைக்கு ஆற்றில் போட வேண்டும் என்பது முன்னோர்கள் சொன்னது. எவன் சொல்லி கொடுத்திருக்கான் பாருங்க. இவர்களிடம் இருக்கிற எல்லா அழியா கல்வி செல்வங்களையும் அழித்து விட வேண்டும் என்று கருதியவர்கள், இவர்கள் கல்வி அறிவு பெறக்கூடாது என்று நினைத்தவர்கள், இவர்களுக்கு எழுத்தும் எண்ணும் தெரியக்கூடாது என்று ஆசைப்பட்டவர்கள், அதை நீயே கொண்டு போய் உன் கையாலேயே ஆற்றில் போட்டால் உன் குடும்பம் நல்லா இருக்கும் என்று சொல்லிக் கொடுக்கிற அளவிற்கு துரோகத்தை நம்பியவன் தமிழன். கடல் கொண்டது போக, நதி கொண்டது போக, புனல் கொண்டது போக, அனல் கொண்டது போக, கரையான் தின்றது போக, ஆங்கிலேயர்கள் திரட்டி கொண்டு போனது போக, சரஸ்வதி மகாலில் இருந்த வைத்திய குறிப்புகள் அனைத்தும் எங்கே இருக்கிறது? லண்டனில் இருக்கிறது. எவ்வளவு 3500 ஆண்டுகளில், நான் திரும்ப சொல்கிறேன், கடல் கொண்டது போக, புனல் கொண்டது போக, அனல் கொண்டது போக, வந்தவனெல்லாம் திருடி கொண்டது போனது போக, நம்மாலே கொண்டு போய் ஆத்திர போட்டது போக, கரையான் தின்றது போக, மண் தின்றது போக, இவ்வளவுக்கும் பிறகும் மிஞ்சி இருக்கும் இந்த மொழியின் இலக்கியங்களை படிப்பதற்கு ஒரு வாழ்நாள் போதாது என்றால், எவ்வளவு நூல்கள், எவ்வளவு செல்வம்! இவ்வளவு செல்வம் மட்டுமில்லை, இவ்வளவு சிந்தனை, இவ்வளவு உயர்வு. கல்வியின் சிறப்பு என்ன? 3ஆம் நூற்றாண்டுல பாடியிருக்கான். டேய் படிடா, படிச்சுட்டா செத்ததுக்கு பிறகு வாழ்வேன் இருக்கான். மரணத்துக்கு பிறகு வாழ்வுன்றத எப்படி வாழ்வது என்று உலகத்தின் எல்லா தத்துவங்களும் எல்லா மதங்களும் திணறிக் கொண்டிருந்த போது தமிழன் எளிதாக சொன்னான், மரணத்திற்கு பிறகும் வாழ வேண்டும் என்று விரும்பினால் படி, ஒரு புத்தகம் எழுது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்வது வள்ளுவனா, வள்ளுவன் காலத்தில் வாழ்ந்த அரசனா? வள்ளுவன் காலத்தில் அரசன் இல்லையா? இருந்திருக்கிறாங்களே. வள்ளுவன் காலத்தில் இருந்த அரசர்கள் எங்கே? வள்ளுவன் காலத்து வீரர்கள் எங்கே? யார் வாழ்கிறார்? 2000 பேர் இளங்கோ, இயற்பெயரே இல்லை. அது இளவரசன் என்பதற்கான இன்னொரு பெயர் இளங்கோ. சேர மன்னனின் சகோதரன் இளவரசன்
என்பதன் பொருள் தான் இளங்கோ. இயற்பெயரே யாருக்கும் தெரியாது. இயற்பெயரே தெரியாதவன் எழுதிய காப்பியம் 3ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டு ஏறக்குறைய இன்றைக்கு 1800 ஆண்டுகளுக்கு பிறகும் வாழ்கிறது என்றால், மரணத்திற்கு பிறகும் இளங்கோ வாழ்கிறாரா இல்லையா? யார் உயர்ந்தவர் இந்த உலகத்தில்? ஐயா, பெரியோரை வியத்தலும் இல்லனே, சிறியோரை இகழ்தலும் இல்லனே. 2000 ஆண்டுகளுக்கு முறகு பேசிய மொழி எது? இது ஒன்றுதான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னது யாரு? நீ இன்னைக்கு வந்து சொல்லுவியா, நான் 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 மேலே பிறந்தவன், அவன் மார்பில் பிறந்தவன், அவன் தொடையில் பிறந்தவன், அவன் காலில் பிறந்தவன். வேணாம். நான் இன்னும் கூட சொல்கிறேன், தமிழை யாராவது படிக்க வேண்டும் என்று விரும்பினால், தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், தமிழ் முன்வைக்கும் அடிப்படை அறங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் பணிவோடு தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ் கற்றுக் கொடுக்கும் அடிப்படை அறங்களை கடைபிடிக்காத ஒருவரால் தமிழை கற்க முடியாது. அவர்கள் வாயில் தமிழ் நுழையாது. என் மொழியை பற்றி எனக்கு தெரியும். நுழைந்தாலும் அவர்களால் உருப்படியாக தமிழை பேச முடியாது. என் மொழியின் சிறப்பு அது. என் மொழி 3ஆம் நூற்றாண்டில் சொல்லியது, படித்தால் எது நடக்கும்? இம்மை பயக்கும் சொல்லிச்சு. மரணத்திற்கு பிறகு வாழ்வாய். கம்பன் வாழ்ந்து 10 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. வாழ்கிறானா இல்லையா? இல்லையா சொல்லுங்கள். வாழ்கிறான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அதிகாலை 1:30 மணிக்கு பாரதியார் காலமானார். 1921ஆம் ஆண்டு உங்கள் குடும்பத்தில், என் குடும்பத்தில், நம் குடும்பத்தில் வாழ்ந்த எந்த முப்பாட்டன் பெயர் நமக்கு தெரியும்? பாரதி வாழ்கிறான். மரணத்திற்கு பிறகு வாழ முடியுமா? முடியும். எழுதுகிறவன் வாழ்வான், வாசிக்கிறவன் வாழ்வான், இயற்கையோடு கலந்து எல்லோருக்கும் கற்பிக்கிறவன் வாழ்வான். 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் நேரு. எதற்கு திடீரென்று நேருவை பற்றி பேசுகிறாய் என்று கேட்கிறாயா? நேருவை பற்றி அவமதிக்கிறவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நேருவிடம் குறைகள் இல்லையா? இருந்தது. நேருவின் வாழ்க்கையில் தவறுகள் இல்லையா? இருந்தது. ஆனால் நான் நேருவை ஏன் போற்றுகிறேன்? வள்ளுவன் கற்றுக் கொடுக்கிறான் எனக்கு. குணம் நாடி, குற்றம் நாடி, அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். 100% தூய்மையான ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. குணம் இருக்குமா? இருக்கும். குற்றம் இருக்குமா? இருக்கும். நிறுத்து பாருன்னு சொல்றான் வள்ளுவன். அப்படி போட்டு பாரு. தட்டு கீழே இறங்குச்சுன்னா வேலைக்கு போயிரு. ஆமா, இல்லை கொஞ்சம் குணமா தான் இருக்கான், நல்லா தான் இருக்கான்னாக்கா குணம் நாடி, குற்றமும் நாடி, அவற்றுள் மிகை நாடி. எது அதிகமா இருக்குன்னு பாரு. குணம் நல்லா இருக்கா? மிக்க குழல், அதை வச்சுக்கோ. எனக்கு நேருவிடம் குற்றம் இருக்கிறது, நேருவின் மீது எனக்கு விமர்சனம் இருக்கிறது. ஆனால் குணம் நாடி குற்றமும் நாடி என்று பார்த்தால், இன்றைக்கு எல்ஐசியை பார்க்கிற போது, இன்றைக்கு வங்கிகளை பார்க்கிற போது, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை கடந்து போகிற போது, இந்தியாவின் வளமிக்க பொதுத்துறை நிறுவனங்களையும் அணைகளையும் கடந்து போகிற போது, நான் பண்டித நேருவுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைய இந்தியாவின் சிற்பி அவர். 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். சும்மாலாம் கிடையாது. லண்டனில் படித்தவர். எங்கே படித்தார் என்று தெரியவில்லை என்றெல்லாம் கேட்க முடியாது நீங்கள். லண்டனில் படித்தார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தார். அதுவும் பாட்டனி படித்தார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பாட்டனி படித்த பெரும் செல்வந்தனான நேரு 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். நண்பர்களே, 9 ஆண்டுகளும் நேரு சிறையில் இருந்த போது செய்ததெல்லாம் உண்பதும் குளிப்பதற்குமான நேரம் தவிர மீதி நேரம் பூராவிலும் வாசித்தார், படித்தார். படித்தது மட்டுமில்லை, படித்ததை தன் மகளுக்கு கடிதமாக எழுதினார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாரெல்லாம் தொடர்ந்து வாசிக்கிறீர்களோ, யாரெல்லாம் தீவிரமான வாசிகளாக இருக்கிறீர்களோ, அவர்கள் விரைவில் எழுத்தாளர்களாக மலர்வார்கள். தொடர்ந்து தண்ணீர் ஊற்றப்படுகிற ஒரு செடி என்ன ஆகும்? பூக்கும். எப்பவாவது ஒருக்க படிச்சா போக்கும், பூணும். தொடர்ந்து வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிச்சார் நேரு. எழுத ஆரம்பித்தார், மகளுக்கு எழுத ஆரம்பித்தார். நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, உலக வரலாற்றை விவரிக்கும் தி கிளிம்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஹிஸ்டரி என்கிற ஒரு புத்தகத்தையும், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கிற இந்தியாவின் வரலாற்றையும் உலகத்தின் வரலாற்றையும் தான் படித்த கல்வியை தன் மகளுக்கு கடிதமாக எழுதினார். நண்பர்களே, அந்த 2 புத்தகங்களின் விற்பனையில், உலகின் மொழிபெயர்ப்பில் இந்திரா காந்தி வாழ்ந்த காலத்திலேயே இந்திரா காந்திக்கு கிடைத்த பணம் மட்டும் பல கோடி ரூபாய். பல கோடி ரூபாய் மகளுக்கு கிடைக்கும் என்பதற்காக நேரு அதை எழுதவில்லை. வாசித்தார், எழுதினார். 9 ஆண்டு காலம் சிறை. எழுதிய 2 புத்தகம் உலகத்தரமான புத்தகம். 2 புத்தகத்தையும் நான் ஆங்கிலத்திலும் படித்திருக்கிறேன், தமிழிலும் படித்திருக்கிறேன். காஸ்ட்ரோ, கியூபா அதிபர், எத்தனை பேருக்கு தெரியும்? 700 முறை அவரை கொல்ல முயற்சி நடந்தது. நம்ம என்ன செய்வோம்? பதட்டத்தின் உச்சியில் இருப்போம். He was planned to kill for 700 times.
700 அட்டம்ப்ட். அவரை கொல்வதற்காக செய்யப்பட்ட முயற்சிகள் 700 முயற்சியிலும் தப்பினார். ஒரு பேட்டியில் சிரித்துக்கொண்டே காஸ்ட்ரோ சொன்னார், கொலை முயற்சியிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு போட்டியை ஒலிம்பிக் வைத்தால், காஸ்ட்ரோ கொலை முயற்சியில் தப்பிப்பதற்கான ஒரு போட்டியை ஒலிம்பிக்கில் சேர்த்தால் என்னை தவிர வேறு யாராலும் தங்கப்பதக்கம் வாங்கவே முடியாது. அதை விட ஒரு மெய்காப்பாளர்கள் சொல்லுகிறார்கள், இன்னும் 2 மணி நேரத்தில் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு தாக்குதல் வந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வான்வழி தாக்குதல் நடக்கும் என்பதால் இந்த 700 தாக்குதல் நடந்த காலத்தில் காஸ்ட்ரோ ஓர் இடத்தில் 2 மணி நேரத்திற்கு மேல் கூட அதிகமாக நிற்க முடிந்ததில்லை. ஆனால் காஸ்ட்ரோ படிப்பதை நிறுத்தவில்லை. எனக்கு சொல்லும் போது நம்மெல்லாம் ஒரு சின்ன கஷ்டம்னா, ஒரு பஸ்ஸில் ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் கொல்ல போறாங்க, கொலை முயற்சி நடந்துகிட்டு இருக்கு, பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு பாதுகாவலர்கள் வேற இடத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. போற வழியிலேயே அவர் படிச்சுக்கிட்டே போறாரு. ஒரு ஹெலிகாப்டர்ல போறாங்க. இது இன்னும் ஆச்சரியமான சம்பவம். ஒரு ஹெலிகாப்டர்ல அவர் காப்பாற்றுறதுக்கு அவருடைய நெருங்கிய சகாக்களையும் கூட்டிட்டு போறாங்க, தப்பிச்சிடலாம் அப்படின்னு. ஹெலிகாப்டர் போய் ஒரு சதுப்பு நிலத்தில் மாட்டிக்குது, சகதிக்குள்ள மாட்டிச்சு, பறக்க மாட்டேங்குது. இவர் ஆளா ஹெலிகாப்டர்ல இருந்து குதிக்கிறார். குதிச்சு அந்த சதுப்பு நிலத்திலிருந்து நடந்து போய் கொஞ்சம் காஞ்ச ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு மேட்டு, அதில் போய் நின்றுட்டு ஒரு சுருட்டை பற்ற வச்சுட்டு, அவருக்கு சுருட்டு பிடிக்கும், சுருட்டை பற்ற வச்சுட்டு கோட்டில் இருந்து ஒரு புக்கு எடுத்து வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டார். கூட வந்தவன் 7 பேரும் ஹெலிகாப்டரில் இருக்கான். ஒருத்தர் எப்போ படிக்கிறான்னு பாருங்க. கூட வந்த 7 பேரும் ஹெலிகாப்டரில் இருக்கான். அந்த 7 பேரில் நம்ம ஒருத்தனா இருந்தால் என்ன சொல்லுவோம்? இவன் ஒரு தலைவனா, இவன் ஒரு மனுஷனா, கெட்டிக்காரதனமாக இறங்கி இவன் மட்டும் போய் மேட்டில் நின்றுக்கிட்டு ஒரு சுருட்டை பற்ற வச்சுட்டு குடிக்கிறானே, இவனை நம்பி இவனுக்கு பின்னால் வரலாமா அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அவன் 7 பேரும் இறங்கி கீழே வந்துட்டான். அவர் குடிச்சிட்டு படிச்சுக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் 7 பேரில் ஒருத்தன் நம்மாள், அவன் பொறுக்காமல் கேட்டான், விடல் ஒரு சந்தேகம் அப்படின்னு. என்ன, எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவே இல்லையா? நீங்கள் புத்தகம் படிச்சுட்டு இருக்கீங்களே, எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவே இல்லையா? ஒரு தலைவன் சொன்னான், உலகத்தின் ஆகச்சிறந்த அழகிய பதில், தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத தளபதிகள் என்னோடு இல்லை. தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள முடியாத தளபதிகள் என்னோடு இல்லை. தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளும் வலிமையுடையவர்கள் நீங்கள் என்பதால் எனக்கு கிடைத்த வாய்ப்பில் நான் புத்தகம் படித்தேனே தவிர, நீங்கள் தவித்திருந்தால் புத்தகத்தை எரிந்து விட்டு உங்கள் உதவிக்கு வந்திருப்பேன். நீ இவ்வளவு கேட்டாயே, இறங்கி பத்திரமாக வந்துதானே கேட்கிறாய் என்றார் காஸ்ட்ரோ. புத்தகம் படிப்பதை நிறுத்த விட உங்களுக்கு ஆச்சரியம் சொல்கிறேன். நோபல் பரிசு பெற்ற மார்க்வெஸ் எழுதிய 100 Years of Loneliness என்கிற உலக புகழ் பெற்ற ஒரு புத்தகம். கேப்ரியல் கார்சியா மார்க்வெஸ் என்கிற ஒரு லத்தீன் அமெரிக்க எழுத்தாளன். அவன் எப்படிப்பட்ட எழுத்தாளன்னா, எனக்கு நேரம் இருக்கான்னு தெரியல, அவன் அப்படி எழுதுவான், உயிரை கரைச்சி எழுதுவான். எப்படி உயிரை கரைச்சி எழுதுறது? அந்த ஆள் ஒரு நாவல் எழுதுறாரு, அதான் 100 Years of Loneliness. அந்த நாவலில் ஒரு மிலிட்ரி ஜெனரல் வர்றாரு. நாவல் எழுதுறதுக்கு முன்னாலே எத்தனை சாப்டரு, எத்தனை கேரக்டர், யார் எங்க குறிப்புகள் பூரா மார்க்வெஸ் தயார் பண்ணி வச்சுட்டார். நாவல் எழுத ஆரம்பிச்சிட்டார். எழுத ஆரம்பிக்க அவருக்கு அந்த இராணுவ தளபதி மேலே ஒரு ஆசை வந்துருச்சு. அவனுடைய கம்பீர, அவர் தான் எழுதுறாரு, அவர் கதையில் வர்ற ஒரு கதாபாத்திரம் தான். ஆமாம், அந்த தளபதி மேலே அவருக்கு ஒரு விருப்பம் வந்துருச்சு. ஆனால் கெட்டிக்காரனா இருக்கானே, திறமைசாலியாக இருக்கானே, இவன் எப்போ சாகுறான் அப்படின்னு புரட்டி பார்த்தா 4வது அத்தியாயத்தில் அவன் செத்து போகிற மாதிரி இவர் குறிப்பு எழுதி வச்சிருக்காரு. இவர் முடிவு பண்ணிட்டார், இவ்வளோ நல்லவன் சீக்கிரம் சாகக்கூடாது. யாரா இது எழுதுறது? அவர் கதை, அவர் நாவல், அவன் இன்னொரு ஆள்லாம் கிடையாது, அவருடைய கதாபாத்திரம். இவ்வளோ நல்லவன் சீக்கிரம் சாகக்கூடாதுன்னு முடிவு எடுத்து அவனுடைய மரணத்தை தள்ளி போடுறார். 4வது அத்தியாயத்தில் அவன் சாகலை. அவன் 5, 6, 7, 8, 9, 12, 13 அத்தியாயம் வரைக்கும் ஜாலியாக திரிகிறான். யாரு? அந்த இராணுவ தளபதி. அவன் ஜாலியாக திரிகிறான். ஏன்னா யாருடைய விருப்பத்தில்? இப்போ கிறிஸ்மஸ் வந்துச்சு, விடிஞ்சா கிறிஸ்மஸ் ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. நம்ம வெளியில் எங்கோ போயிட்டு வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு மனைவி படுக்க போயிட்டாங்க. மார்க்வெஸ் தன் அறையில் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. அது 14வது அத்தியாயம். விருப்பத்தை மீறி, அவரது காதலை மீறி அந்த இராணுவ தளபதியின் மரணத்தை அவரது பேனா எழுதி விடுகிறது. எழுதிட்டார். அவன் செத்துட்டான். அவரால் அதுக்கு மேலே எழுத முடியல. கூட இருக்கிறவன் செத்து போனாலே போயிட்டானா, எத்தனை மணிக்கு ரைட் அப்படின்னு சொல்கிற ஒரு உலகத்தில் தான் உருவாக்கிய ஒரு கதாபாத்திரம் இறந்து போகும்.
தன்னை மீறி அவர் கை எழுதிருச்சு. பேனா அவர் கீழே வச்சுட்டார். அவருக்கு கண்ணீர். விடிஞ்சா கிறிஸ்மஸ், ஒரே கொண்டாட்டத்தில் இருக்கு. வெளியே ஒரே வேட்டு சத்தமா இருக்கு. துக்கமா எந்திரிச்சு படுக்கை இறக்கி போறார். மனிதர்கள் எப்படி வாழ்றாங்கன்னு பாருங்க. ரத்தமும் சதையுமா வாழ்றாங்க பாருங்க. மனைவி படுத்திருக்கா. அவங்கள தொந்தரவு பண்ணாம மெதுவா போய் பக்கத்துல மார்கஸ் படுத்துக்கிறார். கணவர் வந்து படுத்த உடனேயே அவங்க மெதுவா தோளில் கை போட்டு அவர் மேல கை போட்டு அவர் அரவணைக்கிறாங்க. அவர் விம்மி விம்மி அழுதுகிட்டு இருக்கார். கணவரை தன் பக்கம் இழுத்து கட்டி அணைத்து கொண்டு தானும் கண்ணீரில் பெருகிய கண்ணீரில் அழுதபடி அவரது மனைவி கேட்டார், கேப்டன் இறந்து விட்டாரா என்று. அந்த நாவலை கையெழுத்து பிரதியை காஸ்ட்ரோவுக்கு படிக்க கொடுத்தார் மார்கஸ். இதில் ஆச்சரியம் பாருங்கள். அமெரிக்க ராணுவம் 700 முறை சந்திக்க முடியாத காஸ்ட்ரோவை ஒரு 70 முறை மார்கஸ் போய் சந்தித்துட்டு வந்துள்ளார். மார்கஸ் எப்படி போய் சந்திக்கிறார்? மார்கஸ் சந்திச்சுட்டு வந்து அமெரிக்காவில் வந்து இறங்கணும்னு அமெரிக்க நிருபர்கள் கேட்பார்கள், காஸ்ட்ரோவும் நீங்களும் என்ன பேசினீர்கள் அப்படின்னா, லத்தீன் அமெரிக்க கடற்கரைகளில் இப்போது கிடைக்கும் மீன் வகைகளை பற்றி பேசி கொண்டிருந்தோம் அப்படின்னு நிருபர்கள் கேட்பாங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னா அவர் சொல்லுவார், மார்கஸ் உண்மையாகவே அதை பற்றி தான் பேசி கொண்டிருந்தோம். அந்த சல்மான் மீன்களை காஸ்ட்ரோவே எனக்கு சமைத்து கொடுத்தார். நான் புத்தகங்களை கொடுத்து விட்டு வந்தேன். தான் எழுதிய பின்னாளில் நோபல் பரிசு பெற்ற 100 Years of Loneliness என்கிற நாவலின் பிரதியை, தான் எழுதிய பல நாவல்களின் பிரதியை, கையெழுத்து பிரதியை காஸ்ட்ரோவுக்கு வாசிக்க கொடுப்பார். அடுத்த சந்திப்பில் ஆச்சரியம் பாருங்கள், 700 முறை விலங்குகளால் வேட்டையாடப்படுவதற்கு ஓடிக்கொண்டே இருந்த ஒரு மனிதன், ஒரு நாட்டின் நிர்வாகத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன், உலகில் பெரும்பான்மை மருத்துவர்களை உருவாக்கிய ஒரு மனிதன், எந்த அமெரிக்காவால் வேட்டையாடப்படுவதற்கு விரட்டப்பட்டானோ அந்த அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்ட போது 400 மருத்துவர்களை அனுப்பிய அதே மனிதன் மார்கஸ் எழுதிய புத்தகங்களை படித்து பிழை திருத்தத்தையும் பார்த்து சொல்லிவிடுவார். பின்னாளில் மார்கஸுக்கு நோபல் பரிசு கிடைத்த போது ஆச்சரியம் பாருங்கள், நோபல் பரிசு கமிட்டியால் மார்கஸ் எங்கே இருக்கிறார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் எழுதுவதற்காக ஒரு தீவிலே போய் தங்கியிருந்தார், தனிமையிலே. தகவலை அவருக்கு சொல்ல முடியல. நம்ம ஊரில் பெரும்பாலும் விருது வாங்குறவனே தகவல் சேகரிச்சுட்டு வந்துடுவான். விருது கமிட்டி தேர்ந்தெடுத்துட்டு அவரை தேடுது, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல மார்கஸ் சொல்றாங்க. நீங்கள் பதிப்பித்த புத்தகத்திற்கு மார்கஸுக்கு பரிசு கிடைத்திருக்கிறது, நோபல் பரிசு. உடனடியாக அதை மார்கஸுக்கு சொல்ல வேண்டும். அந்த பதிப்பாளர் சொல்றார், உடனடியாகலாம் சொல்ல முடியாது. எப்போ சொல்ல முடியும்? எப்போதாவது மார்கஸ் கூப்பிடுவார். கூப்பிடும்போது தான் சொல்ல முடியும். எப்போ கூப்பிடுவார் யாருக்கு தெரியும்? அவர் கூப்பிடும்போது கூப்பிடுவார். அறிவிப்பு வந்ததற்கு 5 நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் பணம் அனுப்ப சொல்லி கேட்பதற்காக பதிப்பாளருக்கு மார்கஸ் போன் செய்த போது பதிப்பாளர் சொன்னார், உங்கள் படைப்பிற்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது. மார்கஸ் சொன்னார், அப்படியா? மிகுந்த மகிழ்ச்சி, நீ பணம் அனுப்பிவிடு. வச்சுட்டாரு. எழுத்தின் மீதும் மொழியின் மீதும் படைப்பின் மீதும் காதல் கொண்டவர்கள். நான் இந்த மாதிரி 100, 1000 உதாரணங்களை வரலாற்றில் இருந்து உங்களுக்கு புரட்டி சொல்லுவேன். மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் புத்தகங்களோடு தான் வாழ்ந்தார். ஜோகனஸ்பர்க் சிறைவாசலில் வெளியே வந்த மண்டேலாவை பார்த்து கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒரு கேள்வி, மீண்டும் பிரிட்டிஷ் அரசாங்கம் சிறையில் அடைத்தால் என்ன செய்வீர்கள்? 27 வருஷம் ஜெயிலிருந்து வந்தவனை பார்த்து கேட்கிறான், ஏய் அப்படின்னு தானே பதில் வரணும். இல்லை, வாசிப்பதற்கு புத்தகங்கள் கொடுத்தால் மீண்டும் 27 ஆண்டுகள் என்னால் இருக்க முடியும் என்று சொன்னார் மண்டேலா. அவர் சொன்னார், 27 ஆண்டு கால சிறைவாசத்திலே தான் ஆப்பிரிக்காவின் வரலாற்றை, ஆப்பிரிக்கர்களின் வரலாற்றை, அடிமைகளின் வரலாற்றை, காந்தியை படித்துக் கொண்டு இவர்களை எப்படி வீழ்த்துவது, ஆயுதங்கள் இல்லாமல், ரொம்ப முக்கியம், ஆயுதங்கள் இல்லாமல் அகிம்சையின் வழியாக இந்த அரசாங்கத்தை எப்படி வீழ்த்துவது என்ற அறிவை 27 ஆண்டு கால புத்தகங்களில் பெற்றேன். விடுதலையானேன், தென்னாப்பிரிக்காவின் அதிபரானேன். இறந்து போன போது உலகின் 190 நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்த கூடியிருந்தார்கள். நான் கேட்கிறேன், மண்டேலா சிவப்பா? மண்டேலா அழகா? மண்டேலா என்னோட கூர்மையான ரோமானியன் ஆசியா? ஒன்றும் கிடையாது. வாசிப்பும் சிந்தனையும் காந்தியமும் அகிம்சையின் வழியான உலக வரலாற்றை படித்த மேன்மையும் அறிவும் மண்டேலாவை இன்றைக்கும் பேச வைக்கிறதா? உங்களுக்கு மண்டேலா என்று சொன்னால் அந்த முகம் நினைவுக்கு வருகிறதா? அப்படியானால் 3ஆம் நூற்றாண்டில் தமிழன் எழுதினான், படித்தால் இம்மை பயக்குமால் இறந்ததற்கு பிறகு வாழ்வாய். அடுத்த வரி எழுதினான் தமிழன், செத்ததுக்கு பிறகு இருப்படா இம்மை பயக்குமால் ஈய குறைவற்றால். படிச்சுட்டியா? எடுத்து 4 பேருக்கு சொல்லு, குறையாது. காசை கொடுத்துட்டா குறைஞ்சிரும்.
எல்லாமே குறைஞ்சிரும். எது குறையாது? கல்வி. நம்ம கொடுத்தாலும் நிறைவென்று குறைவுறாது. இம்மை பயக்குமால் ஈவ குறைவற்றால். அடுத்த வார்த்தை சொன்னான் நாலடியார்ல, தம்மை விளக்குமால். படிச்சினா நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்குவ, உன்னை உனக்கு புரிய வைக்கும். இம்மை பயக்குமால் ஈய குறைவற்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடுன்றால். என்னடா அதுக்கு அர்த்தம் தேடி பார்த்தா, நீ சம்பாதிச்ச பணம் நீ வாழும் போதே போயிரும்ல. நீ சம்பாதித்த உறவு வாழும் போதே போயிருமா? நீ பெத்த பிள்ளையே உனக்கு முன்னால் செத்து போக மாட்டானா? போயிடாத உன்னை விட்டுட்டு. நீ சம்பாதித்த எல்லாமே இந்த உலகத்தில் நீ ஈட்டிய அனைத்து பொருட்களும் நீ இருக்கும் போதே உன் கண்ணை விட்டு போயிடும். நட்பு போயிடும், காதல் போயிடும், அன்பு போயிடும், பணம் போயிடும், தொழில் போயிடும். போகுமா? எல்லாம் போகும். எது போகாது? கல்வி போகாது. தாமுலரா கேடுன்றால் இம்மை பயக்குமால் ஈய குறைவற்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடுன்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. மம்மர் என்றால் அறியாமை. ஓலைகளை கட்டுவதற்காக சேர்த்த நூலே, வினைக்கு பயன்படுத்திய அந்த சொல்லே பெயர் சொல்லாகி நூல் என்று மாறியது. நூல் என்பது இணைப்பது, நூல் என்பது சேர்ப்பது, நூல் என்பது வேற்றுமையின்றி சேர்த்து கட்டுவது. நிறைய வாசிக்கிறவர்கள், நிறைய படிக்கிறவர்கள் பகைமையற்று இருப்பார்கள். உங்களுக்கு பிறமொழி பகைமை போய்விடும், பிறமத பகைமை போய்விடும். என் தெய்வம் பெரிது உன் தெய்வம் பெரிதில்லை என்கிற இழிவான எண்ணம் வராது. எனக்கு எல்லா தெய்வமும் ஒன்று, எல்லா தெய்வங்களும் ஒன்று. தெய்வங்களுக்குள்ளேயும் சமத்துவம் வேண்டும் என்று விரும்ப வேண்டும், மனிதர்களுக்குள்ளேயும் சமத்துவம் வேண்டும் என்று விரும்ப வேண்டும். நான் படித்த கல்வி எனக்கு கற்றுக் கொடுத்தது பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று சொல்லிக் கொடுத்தது. என் நூல் தமிழர்களை இணைத்தது. என் நூல் என் தமிழர்களை ஒன்றாக இணைத்து சேர்த்து கட்டியது. என் நூல் சொல்லிக் கொடுத்தது. இந்த கையால் சாப்பிடுகிறோம், இந்த கையால் என்ன செய்கிறோம்? கழுவுகிறோம், சுத்தப்படுத்திக் கொள்கிறோம். அதனால் என் தமிழாசிரியர் சொல்லிக் கொடுத்தார், ஜோசப் வாத்தியார், நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். இந்த கையில் சாப்பிட்றோம், இந்த கையில் கழுவுறோம், ஆனால் ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்து தான் கும்பிட்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி சாப்பிட்ற கைக்கும் கழுவுற கைக்கு நான் வேறுபாடு பார்க்க மாட்டேனோ, வித்தியாசம் பார்க்க மாட்டேனோ, ரெண்டையும் எப்படி ஒன்றா சமமாக நான் நடத்துகிறேனோ, அது மாதிரி எனக்கு எதிரே வந்து நிற்கிறவனின் மதம் பார்க்காமல், ஜாதி பார்க்காமல், மொழி பார்க்காமல், நிறம் பார்க்காமல், இனம் பார்க்காமல், எந்த வேறுபாடும் பார்க்காமல் சமமாக நான் கருதுவேன் என்று உலகத்திற்கு தமிழன் சொல்வது எது? வணக்கம்.